வாடி என் பட்டு குஞ்சா, உன்னை எப்படி பாத்துக்கிறேன் பாத்தியா? உங்க அம்மா கூட இப்படி பாத்துக்க மாட்டா. நீ எல்லாம் நடக்க கூடாது என் செல்லமே. வா, நான் தூக்கிக்கிறேன். இந்தா சமபானம் குடிக்கிறியா? குடி. சாவுடா செத்த பயலே. நானும் எவ்வளவு நேரம் நாக்க கண்ட்ரோல் பண்றது? உன் தொடைய பார்த்ததுமே நான் கவுந்துட்டேன்டா கோணமுக்கா. என்ன ருசியா இருக்குமோ? இப்பவே எச்சி ஊறுதே. ஐயோ இரே ஆயே, என்ன டெஸ்டா. சேவல் ஆத்மா சாந்தி அடைய ஒரு லைக் போடுங்க. லவ் ஃபெயில் ஆனா தாடி மட்டும் வளர்த்தா போதும். இதுவே இந்த லவ் சக்சஸ் ஆனா பொண்டாட்டி வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், பேங்க் பேலன்ஸ் வேற வளர்க்கணும். ஐயோ அப்பப்பப்பா. என்ன வேணும் உனக்கு? பேங்க்ல 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன், அதை முதல்ல கட்டு. என்னடா இது, இந்த வருஷத்துக்கு 6 மாசம் டக்குன்னு போயிடுச்சு. பாதி வருஷம் போயிடுச்சடா. நம்ம என்ன பண்ணுவோம் இந்த 6 மாசத்துல? என்ன பண்ணுவோம் யோசிச்சே 6 மாசம் போயிடுச்ச. பிரச்சனையை விட பிரச்சனை என்னன்னு கேக்குறவங்க கிட்ட பிரச்சனையை சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. யாரும் இருக்காங்களா? யாரும் இல்ல. தூக்கிற வண்டியதான். செல்ல புட்டி, உன்னை யார கடத்த வந்துட்டாங்க. நான் உன்னை காப்பாத்துறேன். ஓடி வந்தது கிளப்பா இருக்கும். ஜூஸ குடிங்க. என்ன ஜூஸ் ஒரு மாதிரியா இருக்குது? மோந்து பார்த்ததுக்கே போதான். நான் முழு பிற உட்கார்ந்த இடத்துல இருந்து குடிக்கிறவன்டா. வெள்ளாப்பங்கரி தாயா. என்ன டேஸ்ட். பாவம் அந்த ஆட்டுக்குட்டி. இப்போ வயிற்றுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னதான் இந்த மனைவிகளுக்கு களைப்பு, சோர்வு, மயக்கம் இருந்தாலும் இந்த புருஷங்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எந்த இருந்துதான் இவ்வளவு தெம்பு வருதோ. ஐயோ குழந்தை, எந்த இடுபட்ட பேர் கொண்டாந்து போட்டான் தள்ளி. நம்மளே சாப்பிடலாமா? சாச்சா வேண்டாம். இந்த பாப்பாவை நம்ம தான் படிக்க வைக்கணும். இனிமே இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. எனக்கு தான் குளிக்கவே கிடப்போகுது. பரவாயில்ல, இந்த குழந்தை நல்லா ஜாலியா குளிக்குது. அவ்வளவுதான். இனி நம்ம கடலை தவட்டுவோம். ஐ, என்ன முடியல உனக்கு இப்படி நட்டு நிக்குது. துறப்புல அப்பா, ஒரு நாள் இந்த குழந்தைய பார்த்ததுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. எப்படித்தான் இந்த அம்மாக்கள் எல்லாம் டெய்லி பாத்துக்கிறாங்களோ தெரியலப்பா. குழந்தைக்கு ஒரு பீரை கொடுத்துருவோமா? சேச்சா வேண்டாம். குழந்தைக்கு பீர் சாப்பிட்டா நல்லா வேலை செய்யலான்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் சாப்பிட்டேன். இப்ப என்னன்னா தூக்கமா வருது. எப்படியாவது போதி தர்மர் மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கணும். கத்துக்கிட்டு என் கண்ணாலிய எல்லாத்தையும் கவர் பண்ணணும். கேமரா வேங்கடி கொண்டு வர பைத்தியகாரி. கொஞ்சோண்டு பூஸ்ட திருக்கி தின்னதுக்க எங்க அம்மா போட்டு அந்த அடி அடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே மாட்டேன். எங்க அப்பா வரட்டும், கெஞ்சட்டும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப யோசிச்சா நமக்கு வேற பசி எடுக்கும். என் பொண்டாட்டி கிட்ட கேட்டா மிக்சி மாதிரி கத்துவா. இப்பதான குத்திக்கினேன்னு. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. கிலோ கணக்குல மாவாற்ற கிரைண்டரே அமைதியா தான் இருக்கு. ஆனா தம்மா ஆற்று சட்னி அரைக்கிற மிக்சி தான் ஓவரா கத்தம் போடுது. நம்ம கிரைண்டராவே எடுத்துட்டு போவோம்.